குன்றத்தூர் அபிராமி வழக்குல காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் திரு பாயு செம்மல் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கறது அனைத்து மீடியாவும் பரவ பேசிட்டு இருந்தாங்க மக்கள். இன்னைக்கு அதே மீடியாக்கள்ல இவர் கொடுத்த இன்னொரு வழக்கின் தீர்ப்பு அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தால், சென்னை உயர்நீதிமன்றம் இவவே நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை பண்ணிருக்கிறாங்க. ஏன் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவு. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய விஜிலன்ஸ் ஆபீசரான திரு ஜிசந்தா மார்டின் அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிட்டிருக்காங்க நீதிமன்றத்துல. சோ சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி திரு சதீஷ்குமார் ஜே அவர்களுடைய பெஞ்ச்ல வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜான திரு பாயு செம்மல் அவர்கள் செய்த ஒரு செயல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெஞ்சன்ஸ் பண்ண செயல். என்ன பண்ணாரு அப்படிங்கிறதும், அது பண்ணதுனால இங்க ஒரு டிஎஸ்பிய கோர்ட்டுக்கு அப்பியர் ஆயிருக்க ஒரு டிஎஸ்பிய அங்கிருந்து யூனிஃபார்ம்லயே அரெஸ்ட் கொடுத்திருக்காரு. இது அவருடைய பவருக்கு அப்பாற்பட்ட விஷயத்த பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த அறிக்கை எங்க ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூத்த நிர்வாகிகள் கொண்ட விஜிலன்ஸ் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த டீம்ல இவரை இங்கிருந்து மாறுதல் செய்வதற்கு பிளான் பண்ணப்படுகின்றது. அண்ட் மோரோவர் அவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டும் கட் ஆகும் அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. இப்ப இவர் செய்த செயல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் மக்களே, பட் வில் கிவ் யூ a recap of that. ஒரு ஃபைன் டே டிஎஸ்பியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, அதாவது குரூப் 1 ஆஃபீஸர் அவரு டிஎஸ்பி கேடர் திரு சங்கர் கணேஷ் அவர்களை அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து கோர்ட்ல இருந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே சப்ஜெக்ட் கொண்டு போங்க அப்படின்னு நீதிபதி செம்மல் அவர் உத்தரவிடுறாரு. ஏன் உத்தரவிட்டாரு அப்படின்னு பார்த்தால், இவருக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செம்மல் அவர்கள் அவங்களுடைய பிஎஸ்ஓவா இருந்ததா சொல்லணும், ஏன்னா இப்ப அவர் கிடையாது. லோகேஸ்வரன் ரவி அவர்கள் இவருக்கு பத்தி எல்லா ரிப்போர்ட்டையும் அவரு தான் மேலிடத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தேகப்படுறாரு. இப்போ அவரை மாறுதல் செய்வதற்காக அந்த லோக்கல் எஸ்பி அவர்கிட்ட பரிந்துரை கொடுத்திருக்காரு அப்படின்னும், அதனால மாறுதல் பண்ணப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ லோகேஸ்வரன் ரவி அவர்களுக்கு ஒரு மாமனார், அவர் பேர் சிவகுமார். அவர் ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அந்த பேக்கரி இருக்கிற இடம் பூசிவாக்கன்ற ஒரு கிராமம். அப்போ இந்த பேக்கரியில ஏதோ ஒரு பலகாரம் சாப்பிட வந்தா என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தெளிவாக வர்ணிக்கப்படவில்லை. அங்க அவர் சிவகுமார் அவர்களுக்கும் முருகன் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. முருகன் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அப்போ எஸ்டாப்ளிஷ்லாம் ஆகல. அதற்கு பிறகு சண்டை வருது. சண்டை முடிஞ்சிருது. அப்புறம் மறுபடியும் முருகன் அவர்கள்கிட்ட போயிட்டு லோகேஸ்வரன் ரவி அவர்கள் கேட்கிறாரு. அதுவும் சண்டையா மாறுது. பிறகு லோகேஸ்வரன் ரவியான கான்ஸ்டபிள், அவருடைய சிவகுமார் அப்படிங்கிறவங்க மாமனார், இன்னும் 4 பேர் மேல ஒரு புகார் கொடுக்கப்படுது. இப்ப இந்த புகாரை பாலாஜா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு வச்சிருக்காரு. இப்போ இது வரைக்கும் நடந்த சம்பவம் நடக்குது. ஜூலை மாசம் நடக்குது, 2025 நடக்குது. இப்போ ஜூலை மாசத்துக்கு பிறகு இந்த வழக்கு என்ன ஆச்சு, ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, அந்த எஃப்ஐஆர்ல ஏன் SC/ST ஆக்ட் பதிவு பண்ணல அப்படின்னு திரு பாயு செம்மல் நீதிபதி அவர்கள் சுவோமோட்டோவா அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இவர் இப்படி ஒரு சுவோமோட்டோவா இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சோ எடுத்து விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் அவர் சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தோம், 2 பேரும் சமாதானமா போறதுக்காக அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, சமாதானமா போகல, நீங்க முருகன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கம்ப்ளைண்டின் பெயர்ல லோகேஸ்வரன் ரவி மற்றும் மாமனார் சிவகுமார் 4 பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி SC/ST பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு அந்த ஒரு வழிமுறையோ SC/ST ஆக்ட் பத்தில தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ற பொழுது, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவருக்கு மாத்தி விடுறாரு. டிஎஸ்பி இந்த கேஸ் எடுக்கிறாரு, எடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ணதுக்கு பிறகு இந்த வழக்குல அரெஸ்ட் அவர் பண்ணல. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லோகேஸ்வரன் ரவி அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடி அவர் ரெமடி கேட்டாரு, ஒரு தகவல் சொல்றாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. அரெஸ்ட் பண்ணாததுனால இவங்க மொத்தம் 6 பேரையும் காஞ்சிபுரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு நீதிபதி அவர்கள். பிறகு மீண்டும் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. இது ஒரு பக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு அட்ஜர்ன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அட்ஜர்ன்மெண்ட் அன்னைக்கு டிஎஸ்பி சங்கரேஷ் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. கோர்ட் அட்டன் பண்றதுக்காக போறாரு. போன கேட்கிறாரு, அரெஸ்ட் பண்ணீங்களா?
அரெஸ்ட் பண்ணல. சரி உட்காருங்கன்றார். அங்கேயே உட்கார வைக்கிறார். ஃபுல் டே உட்கார வச்சுட்டு ஈவினிங் இவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி நீங்க போய் சப்ஜெக்ட் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை அங்க உள்ள போலீஸ் செய்ய மறுத்தார்கள் அப்படின்னும், இந்த இடத்துல செய்ய போலீஸ் மறுத்தா என்னன்னு சொல்லிட்டு கோர்ட்டுடைய ஸ்டாஃபை விட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சப்ஜெக்ட் அடைக்கிறதுக்கு அவங்க முற்பட்டு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. நாம ஒரு வீடியோ பார்க்குறோம் மக்களே. டிஎஸ்பி அவர்கள் போன் பேசிட்டு வெளியே வராரு. அங்க இருக்க காஞ்சிபுரம் அட்வொகேட்ஸ் அட்வொகேட்ஸ் ஒருத்தவங்க 3 பேர் உள்ள போறாங்க, கோர்ட்லக்குள்ள போறாங்க. போறவங்க அங்க ஒருத்தவர் இவருடைய போனை பிடிங்கி கீழே போட்டு அவர் பாட்டு இந்த கூட்டத்தை போறாரு. இவர் யாரு பிடுங்கினாருன்னு தெரியாம சுத்தி பார்த்துட்டு குனிஞ்சு போன் எடுத்துட்டு வெளியே வராரு. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த இடத்துல. இப்ப இதை எதிர்த்து சதீஷ்குமார் ஜே அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல சுமோட்டோவா அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறார். விசாரிச்சு விஜிலன்ஸ் ஆபீசர் கிட்ட இந்த வழக்கின் உண்மைத்தன்மை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த அரெஸ்ட அவர் ரத்து பண்றாரு, டிஎஸ்பியை வெளியிடுறாங்க. சோ இந்த விஷயத்தை விசாரித்த விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்றாங்கன்னா இது முழுக்க வெஞ்சன்ஸ்ல பண்ணப்பட்ட விஷயம் தான் அப்படிங்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னும் விசாரிச்சோம். அதாவது இங்க எஸ்பி அவர்களுக்கும் நீதிபதி செம்மல் அவர்களுக்கும் வாட்ஸ்அப் கான்வர்சேஷனா போயிட்டு இருக்குன்றத விசாரிக்க சொல்லின்ற நீதிபதி அவர்கள் இப்ப இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் விசாரிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த போனை கேப்சர் பண்ணணுமே அப்படின்னு கேட்டப்போ போனையும் கேப்சர் பண்ணிருக்க கூடும் அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க. இப்போ அறிக்கை திரு செம்மல் அவருக்கு எதிராக தான் வந்திருக்கு அப்படிங்கறதை பார்க்க முடிகின்றது. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு வார்த்தை சொல்றாங்க அறிக்கையில, செம்மல் அவர்களும் டிஎஸ்பி சங்கணேஷ் அவர்களும் 2 பேரும் ஒரே இடத்துல இப்ப ஒர்க் பண்றது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால செம்மல் அவர்களை வேற இடத்துக்கு தூக்கி மாத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது எந்த இடமாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி வெரி லாங்கர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ராமநாதபுரம் கன்னியாகுமரி அப்படி அடிச்சிருவாங்க. அதுவும் டம்மியான ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்கிரிமெண்ட் கட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு நீதிபதி தவறு செய்து விட்டால் அதனை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து இப்படியும் ஒரு நீதி வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெருமையாக பார்க்கப்படுகின்றது. இது கண்டிப்பா தேவை. இந்த ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் மத்தவங்க தப்புன்ற யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மக்களே. என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, திரு முருகன் அப்படின்ற அவருக்கு எதற்காக அந்த வழக்கை சுமோட்டோவா இவர் தன்னிச்சையா எடுத்து பண்ணாரு அப்படின்ற பத்தி விசாரிக்கும் பொழுது 2 ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. ஒண்ணு, லோகேஸ்வரன் ரவி அப்படிங்கிற அவர் மேல உள்ள வெஞ்சன்ஸும் சொல்றாங்க. எப்படி தெரிய வருது இந்த விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகன் அவர்களும் திரு செம்மல் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுனால ஏதாவது ஒரு ரூபத்துல இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்பட்டிருக்கும். சோ அப்படிதான் அவங்க சுமோட்டோ எடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க மக்களே. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செய்து மீடியாக்கள் பெருமை தேடி கொடுக்கின்ற அதே இடத்துல அவர் தவறு செய்து விட்டால் அதனையும் அது மூலமாகவும் அவருக்கு கெட்ட பேர் உருவாகுது. மீடியாக்கள் பிரச்சனைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கப்பட வேண்டும். அதாவது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, குன்றத்தூர் அபிராமி வழக்குல அவரை பத்தி எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சதும் அவர் ஏதோ நாம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நினைப்புல வந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் அவரை பத்தி ஒரு சில விஷயங்களும் வெளியாகுது. பட் செக் அண்ட் பேலன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருந்தாதான் ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் மக்களே. நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.